வெளியூஸா இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட் வாட்டர் பியூரிஃபை உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க பியூரிட். அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட்டர் லெவல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சுக்கு பார்த்தீங்களா, அது வந்து 6 மந்த்துக்கு ஒரு தாட்டி மாற்றணும். அதுக்கு பிளிங்கேஜுக்கான ஒரு லைட்டிங் செட்டப் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஒரு சில அத்தியாவசிய பொருட்களுடைய லைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்புத்தன்மையோட லெவல் நம்ம பார்த்துக்கலாம். உப்புத்தன்மையோட லெவலை நம்ம வந்து டிடிஎஸ்க்கு மீட்டர் மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து இதில் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ இது பார்த்திங்கன்னா 153 இருக்குது. 10 × 10⁻³ இருக்குது. அப்படின்னா 1153 வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. உப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வாட்டர் லெவலில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்புத்தன்மை போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 153 × 10⁻³ அப்படின்னு ppmன்னு இருக்குது. அப்படின்னா உப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த 10⁻³ 10⁻5 இருந்துச்சுன்னா அது வந்து 10 மடங்கு வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஓகேவா? அதை விட நம்ம குழா தண்ணியோடைய லெவலை செக் பண்ணிக்கலாம். நல்லா ஒதுங்கி இருக்குங்க டிடிஎஸ் கண்ட்ரோல் மீட்டரை. அதுக்கடுத்து செக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 907 ppm 10⁻³ இல்லை 907 இருக்குது. அது வந்து உப்பு தண்ணி நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ், பாக்டீரியாஸ், அந்த மினரல்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி அது வந்து நம்மளுக்கு கொடுக்குறது தான் அது. அதனால தான் 10⁻³ வருது. இப்போ குட் வாட்டர் நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஒரு தாட்டி தண்ணி விட்டுருந்தோம், 2வது தாட்டி அது வந்து ஒரு 4வது தாட்டி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்க, 153 இருக்குது. இதோட லெவல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 to 150 இருக்கணும். இப்போ வந்து 150 அது பார்த்தீங்கன்னா 171 கிட்ட இருக்குது. இது வந்து ரொம்ப பேடு. பியூரிட்டில் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. UFRO இது 2 மட்டும் தான் கொடுக்குறாங்க. பாக்டீரியாஸ் ஆகிறதுக்கு வந்து UFO அந்த மாதிரி அது கொடுக்கல. UVRO அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. UF இல்லை. அந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் அது மினரல்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அந்த டிடிஎஸ் கண்ட்ரோல் தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிட்ட வருதுன்னா அது வந்து டிடிஎஸ் கண்ட்ரோல் இருக்கணும் மெயினான விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டில் இது கொடுக்காம இருக்கிறாங்க. அதனால் வந்து வைரஸ், ஸ்மால் பாக்டீரியாஸ்லாம் வந்து சாகாமல் வரும். ஆனால் மினரல்ஸ் இருக்கோ அந்த CO2ன்னு சொல்லுவாங்க, அந்த இதுவெல்லாம் ஃபில்டர் பண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமாக இருக்கணும். 50 to 70 இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 159 கிட்ட வருது. இது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பியூரிட் வந்து வாங்குறது தவிர்க்கலாம். அதுக்கு பதில் கென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு, சீப்பான ப்ரைஸ், ஒரு 16,000 வருது. நல்ல ஒரு ரிசல்ட்டோட கென்ட்டு கிடைக்குது. அதனால் வந்து பியூரிட் அவாய்ட் பண்ணிட்டு கென்ட் வாங்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.